ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வந்து எவ்ரிடே மேக்கப் கிட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ தான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்னென்ன ப்ராடக்ட் வாங்கணும்னு உங்களுக்கு வந்து ஐடியா இல்லை, கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் மேக்கப் கிட்ஸ் என்னென்னு இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிளென்சிங்க்கு நான் வந்து ஃபேஸ் வாஷ் எடுத்திருக்கேன். அரோமா மேஜிக்லேருந்தும் ஆயுஷ்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த அரோமா வந்து ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். நான் எடுத்திருக்கிற இது ஆயிலி ஸ்கின்க்கு தனியாக இருக்குது, ட்ரை ஸ்கின்க்கு தனியாக இந்த அரோமா மேஜிக்கில் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் ஆயிலி ஸ்கின்னால் நான் இந்த காம்போ எடுத்திருக்கேன். ஆயுஷ் வந்து எல்லா டைப் ஸ்கின்மே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லாமே யூஸ் பண்ணால் சூப்பராக ஒர்க் ஆகுது. இது அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. 80 ml என்னமோ 100 rupees சம்திங். அரோமா மட்டும் கொஞ்சம் 170 சம்திங் வரும் இந்த ஃபேஸ் வாஷ் அரோமா மேஜிக். அடுத்தது பார்த்திங்கன்னா பயோட்டிக்கில் எடுத்திருக்கேன். பயோட்டிக் பார்த்திங்கன்னா வந்து இது சூப்பராக ஒர்க் ஆகுது. இது வந்து லைட்டாக ஸ்க்ரப் மாதிரியும் இருக்கும். இப்போ நான் மூணில் வந்து இது மூணுமே நல்லா பெஸ்ட்டான ஃபேஸ் வாஷ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படின்னு வந்து தெரியல. நீங்கள் வந்து உங்கள் டைப் என்ன ஸ்கின் டைப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ்னு இல்லை, எல்லாமே நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நம்ம ஸ்கின் என்ன டைப்புன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே பண்ணணும், வாங்கிக்கணும். அப்போ தான் அது நமக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம டோன் பண்ணணும். நம்ம ஸ்கின் வந்து பிஹெச் லெவல் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணக்கப்புறம் அது கம்மியாக இருக்கும். அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். நான் வந்து பயோட்டிக்லேருந்தும் அப்புறம் இன்னொரு பிராண்ட்லேருந்து ஒரு ரோஸ் டோனர் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே சூப்பராக ஒர்க் ஆகுது. டோனர் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, உங்கள் வீட்டில் ரோஸ் வாட்டர் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் டோனராக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம். இது மஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா இதுவுமே நான் அரோமா மேஜிக்லேருந்து எடுத்திருக்கேன். இது ஆயிலி ஸ்கின்னோட ஃபேஸ் மாய்ஸ்சரைசேஷன்ஸ். அதே மாதிரி மாமாஅர்த்தோட ஃபேஸ் மாய்ஸ்சரைசேஷன் எடுத்திருக்கேன். மாமாஅர்த்தோட இந்தோட ரிவ்யூ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பான்ஸ். நான் இன்னும் பான்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கல. நான் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த அரோமாவோட தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப வந்து இது வந்து வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசேஷன்ஸ். நம்ம ஸ்கின்னில் வந்து ஆயில்னஸ்ஸே கிடையாமல் நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்குது. ரொம்ப மாய்ஸ்சரைசேஷன் அப்ளை பண்ணால் நம்ம ஸ்கின் ரொம்ப ஒரு ஆயில்னஸ்ஸாக ஃபீல் ஆகும். அது எதுவுமே இந்த வந்து மாய்ஸ்சரைசேஷனில் நமக்கு கொடுக்கல. ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. இதோட ரிவ்யூ கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் போடுறேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாய்ஸ்சரைசேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம்லேயே கீழே எழுதியிருக்கும் இது ஆயிலி ஸ்கின், இது ட்ரை ஸ்கின் அப்படின்னு எழுதியிருக்கும். இது மூணுமே அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். 170 200க்குள்ளே இது வரும். மாமாஅர்த் மட்டும் 250 சம்திங் வரும். மற்ற ரெண்டுமே 200க்குள்ளேயே வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயிலி ஸ்கின் இருந்தால். அடுத்தது மஸ்ட் நம்மளோட சன்ஸ்க்ரீனோட ரிவ்யூ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். இதுதான் நம்மளோட மேக்கப்பில் மஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது சன்ஸ்க்ரீன் தான். நான் நியூட்ரிஜினா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பிபி க்ரீம் ஆர்சிசி க்ரீம் அப்ளை பண்ணணும். இது வந்து நம்மளோட வந்து ரொம்ப ஹெவி மேக்கப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம எவ்ரிடே மேக்கப்னால ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த சிசி க்ரீம் பிபி க்ரீம் யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் சிசி க்ரீம் பண்ணுறது எப்படின்னா, அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பிபி க்ரீம் ஆர் சிசி க்ரீம் வாங்கும்போது உங்கள் ஷேடு என்னமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கினீங்கன்னா தான் வந்து ரொம்ப வந்து நேச்சுரலாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர். இது வந்து மஸ்ட் நீங்கள் வச்சுக்கணும். எவ்ரிடே மேக்கப்பில் நீங்கள் பிபி க்ரீம் சிசி க்ரீம் அப்ளை பண்ணலனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து இந்த சன்ஸ்க்ரீனுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் இந்த வந்து காம்பேக்ட் பவுடரை யூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் போகலாம். எனக்கு சிசி க்ரீம் பிபி க்ரீம் பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான். இது வந்து நான் வந்து மெப்ளினோடதும் லாக்மியோடதும் எடுத்திருக்கேன். இது மூணுமே அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். லாக்மியோடது இந்த சன் எக்ஸ்போர்ட் மட்டும் 40 SPF-னால 200 rupees சம்திங் வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து மஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அப்ளை பண்ணிக்க உங்கள் காம்பேக்ட் பவுடர் நல்லா செட் பண்ணிக்கோங்க பிபி க்ரீமுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐ மேக்கப்புக்கு மூவ் ஆகலாம். அதுக்கு நான் எடுத்துருக்க பார்த்திங்கன்னா வந்து எஸ்கியூவோட காஜல். இது வந்து ப்ரௌன் ஐப்ரோ பென்சில். கண்டிப்பாக நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாக இருக்குன்னா ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பிளாக் கலர்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் ஐலைனர். இது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம வந்து விங் லைன்ஸ் வரையறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வந்து ஸ்கெட்ச் ஐலைனர். நீங்கள் லிக்விட் ஐலைனர்லாம் வந்து நமக்கு பிகினராக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வரையறதுக்கு. அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் ஐலைனர் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மஸ்காராக்கு நான் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மெப்ளினோடது எடுத்திருக்கேன். ரொம்ப மஸ்ட் மஸ்காரா. நீங்கள் வந்து எந்த மேக்கப்பும் பண்ணலை, பிபி க்ரீம் நான் காம்பேக்ட் எதுவும் போடலை அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்ன ஃபஸ்ட்டு அந்த 4 ஸ்டெப் கம்பல்சரி, அந்த சன்ஸ்க்ரீன் வரைக்குமே கம்பல்சரி. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வந்து கண்ணுக்கு நீங்கள் மை கூட போடலைனாலும் இந்த மஸ்காரா வந்து நீங்கள் நல்லா வந்து பண்ணிட்டு போனீங்கனாலே உங்கள் கண் நல்லா வந்து என்லார்ஜாக தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 3 காஜல்லே 3-4 டைப் இருக்குது. ப்ளூ ஹெவன்லேருந்து இருக்குது. இது எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. எஸ்கியூஎல் காஜல் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா பிளாக் கலராக இருக்குது. இது நீங்கள் ஐலைனராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் எல்லிகல் 18 இதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது, அதுவும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளூ ஹெவன். இது 3மே எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் ரொம்ப பிடிச்சதுன்னா இப்போ நான் ரீசெண்டாக வாங்கினேன் இந்த எஸ்கியூஎல் காஜல் தான். ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது, ரொம்ப திக் பிளாக்காக இருக்குது. இது நான் வந்து ஐலைனராக கூட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பர்பிளில் தான் வாங்கினேன். அதோட ரேட் இன்னும் 125 ருபீஸ் என்னமோ தான் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்கெட்ச் ஐலைனர் பார்த்தீங்கன்னா லாக்மியோடது, இதுவுமே சூப்பராக ஒர்க் ஆகுது, ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் நீங்கள் வாட்டர் ப்ரூஃபாக வாங்கிட்டீங்கன்னா இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் உங்களோடது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எவ்ரிடே மேக்கப்புக்கு கண்டிப்பாக லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண முடியாது. அதனால் லிப் பாம் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதுவுமே நீங்கள் நல்லா ஒரு பிங்கிஷ் ஷேட் இருக்கிற லிப் பாமாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லிப்ஸ்டிக்கே தேவையில்லை, உங்கள் லிப் வந்து நல்லாவே பிங்கிஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மெப்ளினோட பேபி லிப் பாம் தான் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா ஒரு பிங்கிஷ் ஷேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ ஹெவன். பட் இது வந்து எந்த ஒரு ஷேடும் இருக்காது, நம்ம லிப்பை மட்டும் நல்லா மாய்ஸ்டராக வச்சுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாக்மியோடது எடுத்திருக்கேன். இதுவுமே நல்லா பிங்க் டோன் கிடைக்கும். ஆனால் இன்னும் நான் அதை யூஸ் பண்ணலை. பண்ணக்கப்புறம் அதோட ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ப்ளூ ஹெவன் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷேடுமே நமக்கு தெரியாது. இது பார்த்திங்கன்னா லைட்டாக நமக்கு பிங்கிஷாக தெரியுது. மெப்ளினோட பேபி லிப் பாம் வந்து இது வந்து நமக்கு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண மாதிரியே இருக்கும். ரொம்ப வந்து நம்ம லிப் வந்து பிங்கிஷ் கலரில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லா பிங்கிஷ் கலரில் இருக்குது. இது எல்லாமே அஃபோர்டபுள் 150-200 சம்திங்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எவ்ரிடே மேக்கப்புக்கு மஸ்ட் நமக்கு வேணுங்கிறது. இதுலேயே நீங்கள் ஆப்ஷனல் தான், பிபி க்ரீம் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து சிசி க்ரீம். அது ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து காம்பேக்ட் பவுடர் கூட மூவ் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் ஐலைனர் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் வந்து வெறும் மஸ்காரா இந்த ஐப்ரோ ஃபில் பண்ணிங்கனாலே உங்கள் ஃபேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது இந்த ஃபேஸ் வாஷ், டோனர், மாய்ஸ்சரைசேஷன்ஸ், சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டோனர் கூட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். மற்ற 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து டே அண்ட் நைட் யூஸ் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் மட்டும் நைட் டைம் வேண்டாம், டே டைம் நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி இது அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா ஒர்க் ஆகும், சன்லேருந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிடே மேக்கப். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேணும்னா நல்ல ஒரு பிராண்டட் ப்ராடக்டாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின்னுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் பிராண்டடாக தான் காமிச்சிருப்பேன். அன்பிராண்டட் நான் எதுவுமே காட்டல. இதில் லோக்கலில் விற்கிது, பட் நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டனா தான் நம்ம ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.